பாசிட்டிவ்னாக்கா என்ன ஆகுனாக்கா கிளாக் வைஸில் சுற்றும். டெல்டா பாசிட்டிவ்னாக்கா தட் இஸ் டெல்டா இஸ்இக்குவல் டு ப்ளஸ் பை பை 2 இருக்கலாம், இல்லை இஸ்இக்குவல் டு மைனஸ் பை பை 2 இருக்கலாம். சர்க்குலர் போலரைசேஷன். டெல்டா பாசிட்டிவ்னாக்கா கிளாக் வைஸ் டைரெக்ஷன், டெல்டா நெகட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஞாபகத்தில் வச்சு இது ரொம்ப கன்வென்ஷனல் மெத்தடாக தான் இருக்குது. ஆனால் என்ன அதை பற்றி எதோ சொல்கிறாரு, நான் பார்த்து சொல்கிறேன். அப்போது இங்கே வந்து என்னென்னாக்கா y காம்பனண்ட் லீட்ஸ் த x காம்பனண்ட். ஓகே, இன் தட் கேஸ் clockwise direction. So that is when delta is positive. ஏன்னா EY தான் வந்து cos omega t plus delta போட்டிருக்கும். ஸோ EX வந்து EX cos omega tன்னு போட்டிருக்கும். ஸோ EY leads EX அப்படின்ட்டாக்கா தென் clockwise directionல சுற்றும். ஓகே, ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் இந்த சைட்லேருந்து பார்க்கலாம், அந்த சைட்லேருந்து பார்க்கலாம். 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் பார்த்தா இந்த சைடில் இருக்கவங்களுக்கு கிளாக்வைஸ், அந்த சைடில் இருக்கவங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் 3 டைமென்ஷனலில் பார்க்கும்போது. ஸோ அதனால் ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் வச்சு தான் அது சொல்லணும். ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் இருக்க டைரெக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். இங்கே வந்து இது வந்து வெளியே வர்றது தான் அது கொடுத்து. ஓகே, டைரெக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன், வெளியே வர டைரெக்ஷன். இங்கே வந்து டைரெக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் வந்து ரொம்ப, அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் கொடுக்கறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஓகே லேமன் டேர்மில். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா பர்சன் வந்து he will orient himself so that the wave is propagating away from him. Okay, he is seeing the wave so that it is propagating away from him. இப்படி ஆகும்போது if the wave வந்துட்டு is rotating, அப்போ வந்து எப்படி வரும் பாருங்கள். இப்படியே வெளியே போகும்போது கிளாக்வைஸ் வந்ததுன்னா, வெளியே போகும்போது கிளாக்வைஸ் வந்ததுனாக்கா இது ஆன்டி கிளாக்வைஸ். வெளியே போகும்போது கிளாக்வைஸ் வந்ததுன்னா என்னது, இட் இஸ் ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டட்? லெஃப்ட் வருது ரைட்டு வருது என்ன, ஒரு செகண்ட் பார்த்து சொல்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு எப்படி பார்க்கணுன்னாக்கா வேவை பார்க்கணும், எங்கே பார்க்கணுன்றது இம்பார்ட்டன்ட். இதை பற்றி சொல்கிறது இல்லை. ரிசீட் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். டார்கெட் த பர்சன் அப்சர்வர் வந்துட்டு இஸ் லுக்கிங் அட் த வேவ் அண்ட் இந்த வேவ் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் ஹிம். ஓகே, இந்த ப்ரொபகேஷன் அவே ஃப்ரம் ஹிம். இப்போது வந்து மேலே பார்க்குறாங்க, இஸ் சீயிங் டாப் நாட் டவுன். மேலே பார்க்கும்போது இஃப் த வெக்டார் இ வெக்டார் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் சைடு ஆஃப் இஸ் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னாக்கா இட் இஸ் அ ரைட் ஹேண்டட் சர்க்குலர் போலரைஸ்ட். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன வரும், அப்போ பார்த்தானாக்கா கிளாக் வைஸ் வந்து ரைட் ஹேண்டட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்னாக்கா இது வந்துட்டு லெஃப்ட் சைடுனாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி தெரியுது. ஓகே, அது மாதிரி தெரியுது. ஆக்சுவலி நம்ம சொன்னது வந்து ராங்கு. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டட் சர்க்குலரைசேஷன் வந்து டெல்டா இஸ்இக்குவல் டு பை பை 2. அதாவது நம்ம நினைக்கிற கிளாக் வைஸ் டைரெக்ஷன் நம்ம பேப்பரில் பார்க்கும்போது இருந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷன், பேப்பரில் பார்க்கும்போது இந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷன் வந்துட்டு ஏன்னா இது வந்து பேப்பருக்கு வெளியே வர்றது. ஸோ அப்சர்வருக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியும். ஸோ பேப்பரில் வந்துட்டு டெல்டா வந்து பை பை 2னாக்கா தென் வி சா இட் இஸ் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஸோ இங்கே வந்து டெல்டா பாசிட்டிவ்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸில் போகும். ஓகே, டெல்டா இது அப்சர்வர் ஓரியன்டேட் பண்ணியிருந்தானாக்கா, ஓகே அப்சர்வர் ஓரியன்டேட் பண்ணியிருந்தானாக்கா தென் இட் வில் பி இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். So it will go in the anti-clockwise direction. It's left-handed. Okay, correct தானே? clockwise நாக்கா என்ன ஆகும்? So if it is in the clockwise நாக்கா clockwise-ல போகுது. ஸோ clockwise-ல போகுது. அந்த அவருக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ஸ், அவருக்கு வந்து எப்படி இருக்குனாக்கா எனக்கு வந்து clockwise-ஆக இருக்குது, அவருக்கு வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் எனக்கு வந்துட்டு clockwise, எனக்கு வந்துட்டு clockwise, அவருக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸாக பார்க்கணும். ஆன்டி கிளாக்வைஸாக பார்க்கணுன்னாக்கா ஓகே ஆன்டி கிளாக்வைஸாக பார்க்கணும். அப்போ ஆன்டி கிளாக்வைஸாக பார்த்தோன்னாக்கா மேலே பார்த்தோன்னாக்கா இட் வில் பி டுவர்ட்ஸ் த லெஃப்ட். இட் வில் கம் மேலே தான் பார்க்கணும். பார்த்தோன்னாக்கா இட் வில் பி டுவர்ட்ஸ் த லெஃப்ட். ஸோ இட் இஸ் லெஃப்ட் ஹேண்டட் சர்க்குலர். ஓகே, இட்ஸ் லெஃப்ட் ஹேண்டட் சர்க்குலர், ரைட் ஹேண்டட் சர்க்குலர் ஆப்போசிட். புரிஞ்சது இப்போ. ஸோ ஆனால் வந்து இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறது எப்படி, டக்குன்னு எழுதணும். அதுக்கு வந்து டெல்டா வந்துட்டு ப்ளஸ் பை பை 2னாக்கா யூஸ்வலி இட் இஸ் த கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இஃப் இட் இஸ் நம்ம வந்து பேப்பரில் பார்க்கும்போது, ஆனால் வந்து ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் எப்பயுமே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இட் வில் பி ஆப்போசிட் சைடு.
ஸோ ஆப்போசிட் சைட்னா இட் வில் பி சியர். இது ஞாபகத்தில் வச்சுக்கோ. ரைட் ஹேண்டட் கிளாக் வைஸு இந்த யூஷுவல் சென்ஸ், லெஃப்ட் ஹேண்டட் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த யூஷுவல் சென்ஸ், பட் வி ஹேவ் டு see டு த ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து உல்ட்டாவாக வரும், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ஜஸ்ட்டு எது மாத்திர போதாது, வேறு ஷேப் மாத்திர போதாது, ஷேப்பும் தெரியணும். ஏன்னாக்கா இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டட் சர்க்குலர் லெஃப்ட் ஹேண்டட் ரைட் ஹேண்டட் பாலரைசேஷன் இருக்குது. ஸோ டெல்டாவும் இதுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டேட் ஆஃப் பாலரைசேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்டடோ ரைட் ஹேண்டடோ தெரியணும். ஓகே. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் பாலரைசேஷன் என்னது, ஈவன் நாட் ஈக்குவல் டு E2, delta is not equal to 0 and delta is not equal to 0 and delta is not equal to plus or minus 2. Delta is equal to 0 naka, then it is linear. Delta is equal to plus or minus pi by 2 naka, circular. Circular கிடையாது, linear கிடையாது. So and also E1 should not be equal to E2. Then it is elliptical polarization. Okay. இங்கே வந்து elliptical polarization பாருங்கள். இதுலேயும் ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டட் இருக்குது, வெரி சிமிலர் தான் இருக்குது. அதிக இதில் டீட்டெயில்ஸ். இது பார்த்துங்க எப்படி கிடைக்குதுன்னு, E1 greater than 2, E1 less than E2. ஓகே. இது கரெக்டாக நம்ம சொன்னோம் பாரு, இப்படி தான் பார்க்கணும். இன்டூ பார்க்கணும், வேவ் வந்து இன்டூ பார்க்கணும், அதாவது ரிசீடிங் பார்க்கணும். இப்போ மேலே பார்க்கணும், கீழே பார்க்கக்கூடாது, மேலே பார்க்கணும். அதுதான் வந்து அவர் மிஸ்ஸிங் பண்ணுறாரு. மேலே பார்க்கணும். மேலே பார்க்கும்போது இது வந்து கரெக்டாக சொல்லலாம், ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடான்னு சொல்லலாம். ஓகே. கிளியராக வருது. இது ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்டடு, ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்டடு. இங்கே பாருங்கள், எலிப்டிக்கலோட ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எலிப்டிக்கல் எப்படி இருக்குது பாருங்கள், இதில் ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஆனால் அது வந்து ஸ்ட்ரைட்டாக எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஒய் ஆக்சஸ்க்கு அந்த எலிப்ஸ் வரும். இது வந்து ஒரு ஒப்ளிக்காக இருக்கும், கரெக்டாக எலிப்டிக்கல். when E1 is not equal to E2 and delta is not equal to 0 and delta is not equal to plus or minus pi by 2. ஆனால் when delta is equal to plus or minus pi by 2னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அது ஸ்பெஷல் கேஸுன்னு சொன்னது அதுதான். ஓகே, இப்போ புரிஞ்சுது, இப்போ எல்லாம் புரிஞ்சுது. ரைட் ஹேண்ட் கிளாக் ஆர்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரைட் ஹேண்டட் ரைட் சைடு கைக்கு வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் த கிளாக் வைஸ். லெஃப்ட் ஹேண்டட்ன்றது ஆன்டி கிளாக் வைஸ். லெஃப்ட் ஹேண்டட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இந்த வேவ் இஸ் ரிசீடிங் டைரெக்ஷனில் நம்ம பார்க்கணும். எல்லாமே ரிசீடிங் டைரெக்ஷனில் பார்க்கணும். ரைட் ஹேண்டட் இதில் வந்து எனக்கு தோணுது அகெயின் டெல்டா இஸ் இங்கே வந்து டெல்டா மைனஸ் பை பை 2 இருக்குமோ ப்ளஸ் பை பை 2 இருக்குமான்றது கரெக்டாக தெரில. ஓகே, பாப்பா பின்ன. ஓகே, இது ஞாபகம் வருது, ஆக்சல் ரேஷியோ பற்றி நம்ம படித்தோம் எப்போ பண்ணும்போது. இது வந்து ரேஷியோ ஆஃப் த மேஜர் டு த மைனர் ஆக்சஸ். ஓகே, இப்போ இந்த டவுன்றது வந்துட்டு மேஜர் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு என்ன வருதோ அது டில்ட் ஆங்கிள் டவ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ஆக்சல் ரேஷியோ கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 1 to infinity. 1னாக்கா இது ஞாபகத்தில் வருது. 1னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும், சர்க்குலர் போலரைசேஷன். ஒரு சைடில் இன்ஃபினிட்டினா ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணாக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிரும், லீனியர் போலரைசேஷன் ஆயிரும். ஒரு கேஸ் சர்க்கிள் போலரைசேஷன் டு லீனியர் போலரைசேஷன் வேறு மூவ் ஆகுது காண்டி. இந்த இது நம்ம படிச்சிருக்கோம். ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 1னா சர்க்குலர், ஆக்சல் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா லீனியர். பின்ன டவ் வந்துட்டு கேன் வேரி பிட்வீன் 0 and 180. ஆக்சல் ரேஷியோ கேன் வேரி பிட்வீன் 1 and infinity. டவுன்றது தெரியல, இப்படி இது டில்ட்டு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து எலிப்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஷேப்பும் வேணும் நம்மளுக்கு, இப்போ எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு வேணும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸாக. ஸோ டில்ட் ஆங்கிளும் ஏஆரும் இட் ஒன்லி டெல்ஸ் த ஷேப். ஸோ இது வந்து இந்த எந்த டைரெக்ஷனில் கேப்சர் ஆகுதுன்றதுக்கு ஒரு சைன். எதோட சைன்னாக்கா ஆக்சல் ரேஷியோட சைன். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் போடுறோம். இது வந்து பாசிட்டிவ்னாக்கா எல்ஹெச்ஆர்,
ஆக்சல் ரேஷியோட சைன் பாசிட்டிவ்னா எல்ஹெச்ஆர், நெகட்டிவ்னாக்கா ஆர்ஹெச்ஆர். பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கு. இஃப் ஏஆர் இஸ் பாசிட்டிவ் எல்ஹெச், ஏஆர் இஸ் நெகட்டிவ். இது வந்து ஆர்டிஃபிஷியல். ஓகே, இது வந்து ஒரு நம்மளே வந்து இது என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். இந்த புது டெஃபினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டுமே ஆங்கிளாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெண்டு சைடும் ஆங்கிளாக டிஃபைன் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்கணும். ஸோ ரெண்டுமே ஆங்கிளாக வச்சுட்டு ஃபுல் ஸ்டேட் ஆஃப் போலரைசேஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போது எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ்லேயும் வேவ் பேராமீட்டர்ஸ். ஓகே.